தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் தனது ஆஸ்தான ஜோதிடர் ராதன் பண்டிட் வெற்றிவேலை முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு பணி அலுவலராக நியமித்திருந்தார். அது பெரும் புயலை கிளப்பியது. பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவரது நியமனம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. ஒருவேளை ராதன் பண்டிட் அரசு அந்த பணியில் தொடர்ந்திருந்தால் அவருக்கு என்ன சம்பளம் மற்றும் சலுகைகள் கிடைத்திருக்கும் என்பதை பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று விஜய் அரியணை ஏறுவார் என முன்கூட்டியே கணித்தவர் இந்த ராதன் பண்டிட். அது மட்டுமல்ல, கடந்த மே 10ஆம் தேதி பதவியேற்பு விழாவுக்கு நல்ல நேரம் குறித்து சொன்னவரும் இவர்தான் என சொல்லப்படுகிறது. இதற்கிடையே சமீபத்தில் தமிழக அரசு சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியானது. அதில் ஜோதிடர் ராதன் பண்டிட்டிற்கு அரசு பதவி தரப்பட்டிருந்தது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சட்டசபையிலேயே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, தமிமுன் அன்சாரி உள்ளிட்டோர் இது தொடர்பாக கோரிக்கை வைத்திருந்தனர். அப்போது இது தொடர்பாக மறுபரிசீலனை செய்வதாக விஜய் குறிப்பிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து இப்போது ராதன் பண்டிட் நியமனம் வாபஸ் பெறப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, ஜோதிடர் ராதன் பண்டிட் ஒருவேளை அந்த பதவியில் தொடர்ந்திருந்தால் அவருக்கு கிடைத்திருக்கும் அதிகாரமும் சலுகைகளும் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். ஓஎஸ்டி என்பது முதலமைச்சர் அலுவலகத்திற்கும் அரசியல் கட்சிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் இடையிலான ஒரு பாலமாக செயல்படும் பதவியாகும். அரசின் நிர்வாக முடிவுகளில் விஜய்க்கு பக்கபலமாக இருப்பதோடு அரசியல் ரீதியான ஆலோசனைகளையும் இவர் வழங்குவார். முதலமைச்சருக்கு மிக நெருக்கமான அதிகாரமிக்க இடமாக இது பார்க்கப்படுகிறது. இவர் ஒரு IAS அதிகாரிக்கு இணையான அந்தஸ்தில் நியமிக்கப்பட்டுள்ளார். வழக்கமாக இதுபோன்ற பதவிகளுக்கு அடிப்படை ஊதியமாக மாதம் 80,000 முதல் 1.5 லட்சம் வரை வழங்கப்படும். இது தவிர கூடுதல் சலுகைகளாக அகவிலைப்படி, அரசு வாகனம், வீட்டு வாடகைப்படி அல்லது அரசு குடியிருப்பு மற்றும் மருத்துவ காப்பீடு உள்ளிட்டவை கிடைக்கும். இவை அனைத்தும் அரசு பணத்தில் வழங்கப்பட உள்ளது என்பதுதான் விமர்சனங்களுக்கு காரணமாக இருந்தது. விஜயின் இந்த நியமனத்திற்கு பிறகு பலரும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருந்தனர். இது தொடர்பாக திமுகவின் TKS இளங்கோவன், இனி சட்டமன்றத்திற்கு வேலையே இல்லை, ஜோதிடர்கள் சொல்லும் நேரம்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் போலிருக்கிறது என்று சாடினார். அதேபோல் தேமுதிகவின் பிரேமலதா, உங்களுக்கு வாக்களித்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன முன்னுதாரணம் காட்டப் போகிறீர்கள்? உங்கள் குருவை தனிப்பட்ட முறையில் வைத்துக் கொள்ளுங்கள், அரசு பதவி கொடுக்காதீர்கள் என்றார். அறிவியல் பூர்வமான சிந்தனை கொண்ட அரசுதான் நமக்கு தேவை, ஜோதிடம் அல்ல என்று விடுதலை சிறுத்தை கட்சிகள், இடதுசாரிகளும் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். ராதன் பண்டிட் ஒன்றும் அரசியலுக்கு புதியவர் அல்ல. 90களின் இறுதியில் இருந்து 2014ஆம் ஆண்டு வரை மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய ஜோதிடராக வலம் வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.